அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 விஷயம் இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ நம்மளுக்காக அர்ப்பணிச்சுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு போங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணால் ஷேர் பண்ணிவிடுங்க, அடுத்தவங்களுக்கு அது தெரியட்டும். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துக்கிறாரு. அது அல்லாஹ்வோட பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஏன் ஜிப்ரீல் ஏன் இன்னைக்கு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப கவலையாக கற்றுக்கிறாரு, ஏன் போயிட்டு கேட்டுட்டு வா சொல்லி அல்லாஹ்வோட சொல்லுனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்கி கேட்குறாங்க. யார்கிட்ட? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ஏன் நபியே, ஏன் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துக்கிறீங்க, எதுக்காக? ஸோ நம்ம நபிகள் நாயகம் சொல்கிறாங்க ஜிப்ரீல் கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, நான் இன்றைக்கி சூரத்து இப்ராஹிம் படித்தேன். அதில் நான் கேட்ட ஒன்று வந்து கயாமத் அன்னைக்கு மும்மத்துங்களுக்கு சொல்லுவாங்க அல்லாஹ்கிட்ட போய்ட்டு, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க கயாமத் அன்னைக்கு அல்லாஹ்கிட்ட, யாரெல்லாம் இந்த உம்மத்துகளுக்கு நான் ஜன்னத்துக்கு கூட்டு போட முடியும், இதுதான் எங்களை உண்மை சொல்லி அவங்க சொல்லி முடிச்சுடுவாங்க. இதுக்கு யாருக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க நீயே என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோ, அதாவது இஸ்லாம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதே சேம் டைமில் ஸோ இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அதே தான் சொல்கிறாங்க, கயாமத் அன்னைக்கு இதுதான் என்னோடய உம்மத்துக்கு கூட்டு வந்திருக்கேன், இதுக்கு மேலே இருக்க உம்மத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நவீன சொல்கிறாங்க, இதேவே நானும் சொல்ல போகிற இல்லை சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் என் உம்மத்தை சொல்லி ரொம்ப அழுத்தி சொல்லிக்கிறாங்க, எல்லாருக்கும் நான் ஜன்னத்துக்கு கொண்டு போகணும், அதுக்காக தான் நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன், எப்படி நான் இது பண்ணுறது, அது எப்படி எல்லாம் ஏற்றுப்பார் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்ட்டு அல்லாஹ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக நம்ம நபிகள் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறாரு, யா ஜிப்ரீல் நீ போய்ட்டு சொல்லு, போய்ட்டு மறுபடியும் கயாமத் அன்னைக்கு எல்லா உம்மத்தும் எல்லா நபிகள் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்தும், அதாவது எத்தனை நபிகள் வந்தாங்களோ அத்தனை நபிகள் உம்மத்தும் யா நஃப்ஸி நஃப்ஸின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ கயாமத் அன்னைக்கு உங்களோட உம்மத், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்தை நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தாமல் நான் ஜன்னத்து உங்களுக்கு மொத்தமாக கூப்பிட்டு போக சொல்லி ஒரு உறுதி கொடுக்குறாங்க அல்லாஹ். ஸோ எல்லா நபிகளும் ஒரு வழியில் வந்தாங்க, கூட்டு போனாங்க இஸ்லாமில் வழியில். ஆனால் நான் நபிகளும் எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கணும், ஜன்னத்தில் தாখিல் ஆகிறது அந்த பங்கு இருக்கணும் சொல்லி பாடப்படுத்துகிறாங்க. எவ்வளோ நம்ம நேசிக்கிறோம், எவ்வளோ நம்ம செய்கிறோம், அதை நீங்கள் சொல்லலை எப்படி செய்யணும் சொல்லி அது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம நபிகள் சொல்ல மாதிரி 5 வேளை தொழுகை, நமாஸ், குரான், திலாவத், தரூத் ஷரீஃப் அவருக்காக நம்ம படிக்கணும்ல, ஏன்னா அவருக்கு இவ்வளோ அர்ப்பணிச்சிருக்காரு, அல்லாஹ் கூட நம்ம போய்ட்டு பார்க்கணும்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தரூத் ஷரீஃப் படிங்க அவர் மேலே, நம்மளுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நல்லா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.